வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். ஒரு பெண்ணின் மானத்தை காத்த மகா பெரியவா திரௌபதி கோவிந்தான்னு அலர்னதும் எங்கேயோ துவாரகையில் இருந்தாலும் அவளுடைய அந்தர்யாமியாக இருக்கிற கிருஷ்ண ஓடி வந்து அவ மானத்தை காப்பாத்தலையா? இந்த பெண்ணும் அப்படிதான் அவ மனசுல போட்ட ஓலம் கேட்டு தானே முன் வந்து அவள் மானத்தை காப்பாத்தினார் மகா பெரியவா. அந்த சம்பவம் பத்தினதுதான் இந்த பதிவு. ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். அந்த சம்பவம் பற்றி மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்நாடகா மகாராஷ்டிரா எல்லை பகுதி மகா பெரியவா யாத்திரை பண்ணிட்டு இருந்தா. ராமதுர்கா என்ற கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு ஆறு, அதில் வெள்ளம் கரப்புரண்டு ஓடின்னு இருந்தது. மகா பெரியவாலும் அவருடைய சீடர்களும் ஆனந்தமா நதியில ஸ்நானம் பண்ணினா. மகா பெரியவா ஸ்நானம் முடிச்ச உடனே அந்த கரையிலே உட்காந்து ஜபம் அனுஷ்டானங்களை பண்ண தொடங்கினார். எல்லாம் முடிஞ்சதும் மகா பெரியவா பக்கத்துல இருந்த 2 சிஷ்யரை கூப்பிட்டு 2 பேரும் உங்களோட மேல் துண்டை கீழே போடுங்கோ அப்படின்னார் மகா பெரியவா. யாருக்கும் ஏன் என்ன அப்படின்னு புரியவே இல்லை. ரொம்ப புதுசான ஒரு உத்தரவு. இதுவரைக்கும் அது மாதிரி ஒரு உத்தரவு மகா பெரியவா போட்டதே கிடையாது. இருந்தாலும் மகா பெரியவா சொல்லிட்டா இல்லையா, அதை நிறைவேற்ற வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்ட்டு அவ 2 பேரும் மேல் துண்டை எடுத்து போட்டுடுறா. மகா பெரியவா சுத்தி அங்கேயும் இங்கேயும் பார்க்கிறார். மக்கள் நடமாட்டமே இல்லாத அந்த பகுதியில ஒரே ஒரு குட்டி பையன் நின்றுட்டு இருந்தான். அவனை பார்த்து செய்கையால குழந்தை இங்க வா அப்படின்னு அழைச்சார் மகா பெரியவா. நதி மேற்குலேருந்து கிழக்கா 2 கரையும் ஒட்டி அசாத்தியமா சுழலோட ஓடின்னு இருந்தது. மகா பெரியவா அந்த குட்டி பையன்கிட்ட கன்னடத்துல இந்த 2 வஸ்திரத்தையும் அதோ அந்த ஆத்தோரம் தெரிகிற அந்த பொண்ணுக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்றார். அந்த பையனும் எதிர்கரைக்கு நீந்தி போய் தண்ணிக்குள்ள முழுகிண்டு தலையை மட்டும் வெளியில வச்சுட்டு அந்த வஸ்திரத்தை அந்த பெண் கிட்ட கொடுத்துட்றார். கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேல அந்த பெண் அதே நிலையில அங்கேயே உட்கார்ந்துட்டு இருந்தா. பாவம், ஆத்தோட சுழல் வேகம் ரொம்ப அதிகமா இருக்கவே அவளோட வஸ்திரம்லாம் அந்த ஆத்து சுழலோட போயிடுத்து. எப்படி வெளியே வருவா? வீட்டுக்கு எப்படி போவா? படிப்பறிவு இல்லைன்னாலும் பண்பாடு போகல இல்லையா கிராமத்து பெண்களுக்கெல்லாம். இந்த ஜனங்கள்லாம் எப்போதான் இந்த இடத்த விட்டு எழுந்து போவாளோ அப்படின்னு மகா பெரியவாலையும் அவருடைய சீடர்களையும் பார்த்து அவன் நொந்து போயிருக்க கூடும் இல்லையா. யாத்திரையில வந்தவளோட பார்வெல்லாம் 100 அடிக்கு அப்பால போகல, அவசியமும் ஏற்படல. அவளுடைய இக்கட்டான சூழ்நிலை மகா பெரியவாளுக்கு தெரியாம இருக்குமா என்ன? அந்தர்யாமி இல்லையா? திரௌபதி கோவிந்தான்னு அலர்னதும் எங்கேயோ துவாரகையில் இருந்தாலும் அவளுடைய அந்தர்யாமியாக இருக்கிற கிருஷ்ண ஓடி வந்து அவ மானத்தை காப்பாத்தலையா? இந்த பெண் மனசுல போட்ட ஓலம் கேட்டு தானே முன் வந்து அவ மானத்தை காப்பாத்திட்டார் மகா பெரியவா. அந்த சிறுவன் கொடுத்த மேல் துண்டெல்லாம் சுத்திண்டு வெளியே வந்து அங்கிருந்தபடியே ஒரு கும்பிடு போட்டுட்டு வீட்டை நோக்கி போனா அந்த பெண்மணி. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.